எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சில நாட்களாகவே அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஆளை பற்றி வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இவன் வந்து ஒரு சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இவன் வந்து 20th January 1953 பிறந்திருக்கான். 10th August 2019 வந்து இறந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய அரசியல் தலைவர்கள், அப்புறம் செலிப்ரிட்டிஸு, இந்த மாதிரி நிறைய ஆட்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸு, இமெயில்ஸ் இதெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதான் லட்சக்கணக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு நியூஸு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நெட்டில் வந்து விடவும் விட்டுட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்துமே ஒரு சில தலைவர்கள் வந்து பேரெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பிஎம்மு, அப்புறம் இந்த இன்னொருத்தர் பிஎம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதானி, அப்புறம் அம்பானி, இன்னொருத்தர் பூரி அப்படின்னு சொல்லி ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவர், வந்து பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்தவர், அவரோட பேரும் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இவர் வந்து சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மீட் பண்ணதே இல்லை, நாங்கள் மெயிலில் தான் வந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து ஒரு தனி தீவே வச்சுருந்தான். அந்த இடத்துல வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து அந்த மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இல்லீகலாக எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. வந்து நம்ம யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெனஸ்டே அன்னைக்கு 8 இயர்ஸ் நான் இருந்த வரைக்கும் வந்து யூஎஸில் நான் ஒரு 2-3 டைம்ஸ் தான் நான் வந்து அவனை மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ப்ரைவேட் சிட்டிசனாக தான் மீட் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் டெலிகேஷனாக தான் நான் வந்து அதை மீட் பண்ணேன். இண்டிபெண்டன்ட் கமிஷன் வந்து இதில் அந்த மல்டிலேட்ரலிசம் அந்த இதில் பன்முறை வணிகத்துக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவுமே வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரே ஒரு இமெயில் தான் வந்து இப்போ எங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வந்து எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் ராகுல் காந்தியும், காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி அந்த லோக்சபாவில் வந்து அந்த இதை வந்து அலிகேஷன் வச்சுருந்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனே வந்து பணத்தெல்லாம் இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் வந்து சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, மீட்டிங் வந்து நடந்தது எப்போது அப்படின்னா, இந்த யூனியன் கேபினெட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2017 நடந்துருச்சு அப்படின்னு வந்து பப்ளிக் டொமைனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பூரி அவர் வந்து இமெயில் நான் வந்து அனுப்புனேன், அதை லிங்க்டின்ல வந்து ஃபவுண்டர் அந்த ரெய்ட் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவருக்கு அப்படின்னு வந்து அவனை மீட் பண்ணதுக்கப்புறம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டெரிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து இங்கே இன்டர்நெட் பேஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. கம்யூனிகேஷனையும் வந்து காப்பி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எப்ஸ்டீன் அந்த வேலையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் வந்து என்னோட பேர் அதில் ஏன் இருக்குங்கிறத ஒரு தடவையாவது படிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து ராகுலுக்கு நான் வந்து ஒரு நோட்டு கூட அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அந்த இதை வந்து ப்ரீஃப் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணதை பற்றி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேஷன் அப்போது அதை வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து நவம்பர் 26 அன்னைக்கு 2025 அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் வந்து அதை ராகுல் காந்தி வந்து இக்னோர் பண்ணிட்டார் அந்த நோட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மேலே இவர் அலிகேஷன் வச்சுருக்காரு பூரி. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏஐ ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம பார்த்தா தாங்க தெரியும், கடைசியில் பார்த்தா தான் தெரியும். மக்களுக்கு தான் இங்கே ஒரு கன்ஃபியூஷன். இப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.